இன்னும் 6 மாசம்தான், அதுக்கப்புறம் திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது, அடிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒருத்தர் பேசியிருக்கார். திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னன்னா ஒரு மேடையில் பேசுறார். இன்னும் 6 மாசம்தான் இந்த தாவேக ஆட்சி அடியோட ஒழிஞ்சிரும், அதுக்கப்புறம் திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் உருவாக போகுது, நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த தாவேக்காவில் இருக்காங்க பார்த்தீங்களா எம்எல்ஏலாம், இவங்கெல்லாம் ஓட்டம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்கு அவங்கள மிரட்டுறதுக்காகவே இவங்க நம்மளை பற்றி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளை தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நம்ம ஆட்சி தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இன்னும் 6 மாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்திலே மலரும். நான் சொல்வதை புரிந்தால் புரிந்து கொள்ளட்டும், தெரிந்தால் தெரிந்து கொள்ளட்டும். நேற்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த விழாவிலே தூத்துக்குடியிலே மாலை அணிவித்தேன். அங்கே பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்டார்கள். கேள்வி கேட்கின்ற போது இங்கே தவகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் நீங்கள் அழைக்கின்றீர்கள், கூப்பிடுகின்றீர்கள் என்று சொல்கின்றார்கள், உங்கள் கட்சி கூப்பிடுகின்றது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அதுவல்ல, இன்றைக்கு தவகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் எப்போ ஓடலான்னு காத்திருக்கான், அதை தடுக்கிறதுக்காக எங்களை காட்டி அவனை பயமுறுத்துறான். இதுதான் எங்களை பிடிக்கிற மாதிரி பிடிச்சா அவன் பயந்து இருப்பான். அடுத்ததா அதே மேடையில் பேசின அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் என்ன ரவுடியா? என்ன பார்த்தா ரவுடி மாதிரியா இருக்கு? நான் எத்தனை பேரை வெட்டியிருக்கேன், எத்தனை கொலை பண்ணியிருக்கேன், லிஸ்ட்டு வச்சுருக்கீங்களா? லிஸ்ட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷமா அரசியலில் இருக்குன்னு தெரியுமா? என்னை பார்த்து யாருமே ஒரு தப்பு தண்டா சொன்னதே கிடையாது. ஆனால் இப்போ இவர் சொல்கிறார், யார்? மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் எப்படி ஏற்றுப்பேன்? ஆமாங்க, நான் ரவுடி தான். யாருக்கு ரவுடி? ரவுடிக்கு ரவுடி. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன்ற மாதிரி நான் ரவுடிக்கு ரவுடி, வரீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர். அனிதா ராதாகிருஷ்ணன் ரவுடி, நான் ரவுடியா? எத்தனை பேர் வெட்டியிருக்கேன், எத்தனை கொலை பண்ணியிருக்கேன்? 16 வயதுல இருந்து நான் தொழில் செய்திருக்கேன். எந்த வார்த்தையும் கடுமையான வார்த்தைகள் எவரையும் பேசினதில்லை. ஆனா மின்துறை மந்திரி ஒருத்தர் இருந்து சொல்றாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ரவுடிங்கிறாரு. ஆமா, ரவுடிக்கு ரவுடி தான். நீங்களை தொட்டு பார்க்க முடியாது. நீ உசிலப்பட்டியில் இருக்கலாம், எங்க இருக்கலாம், ஆனா நடக்காது தம்பி, நடக்காது. அடுத்ததா பேசின அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, முதலமைச்சருக்கு என்ன பேசுறார் சொல்லுங்க? அவருக்கு ஏதாவது பேச தெரியுதா? 5 நிமிஷம் ஏதாவது பேசுவார், அதுவும் எழுதி கொடுத்தா பேசுவார். காலி ஆகி போச்சுன்னா ஒன்றும் பேச மாட்டார். அவரே அந்த நடிப்புல இருந்து வந்திருக்காரு இல்லையா, அதனால ஆக்ஷன் மட்டும் பண்ணுவார். அப்படின்னு ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரே தவிர ஒன்றுத்தையும் பேச மாட்டார். என்னவோ சொன்னார் பெருசா, குளத்தூரில் 5 நிமிஷம் பேசினாங்களாம், அதுக்குள்ள கொத்து பரோட்டா போட்டாங்களான்னு. இடைத்தேர்தல் வருதுங்க, வாங்க வந்து பேசுங்க. ஒரு சீட்டு, ஒரு இடம் உங்களால் ஜெயிக்க முடியாது, அடிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சவடால் விட்டு பேசியிருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துள்ள போது முதலமைச்சர் தலையை குனிஞ்சிக்கிட்டு தான் இருப்பாரு. முதலமைச்சர் கேட்டு அவரு நாகர்கோவில் எம்எல்ஏ நம்முடைய ஆஸ்டின் அவர்கள், முதலமைச்சரை கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்கன்னு சொல்லுவாரு. இவர் வாய் எங்கிருந்து திறக்க? எழுதி கொடுத்தா பேசுவாரு. எழுதி கொடுத்தா பேசிட்டு நடிகர் மாதிரி அப்படி 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 ஒரு சைகை காமிப்பார். முள்ள அடிச்சுட்டோம் இல்ல, அப்படி சைகை காமிப்பாரு. 5 நிமிஷம் பேசினாராம். பரோட்டா கொத்துற மாதிரி கொத்திட்டாங்களாம். எப்படி பாருங்களா, எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிர் இருக்கும் அவருக்கு. நம்முடைய தலைவர் தோத்தத அந்த தொகுதியில் போய் 5 நிமிஷம் பேசினேன். நீ வா, இடைத்தேர்தல் எல்லாம் நீ பேசி பேசி சுற்றி வா, இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலும் நீ வெற்றி பெற முடியாது என்ற வரலாறு நாங்கள் உருவாக்குவோம்.